அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கலாம், வெளியான அறிவிப்பு. எரிபொருள் விலை உயர்வு தவிர்க்க முடியாது, கைவிரிக்கும் அரசு. அரசாங்கத்தின் பிடிவாதத்தால் ஸ்தம்பிக்க போகும் நாட்டின் போக்குவரத்து சேவை. செம்மணி புதைகுழிக்குள்ளிருந்து தாயத்துடன் எண்புக்கூடு மீட்போம். கொடூர சம்பவம், வங்கி ஊழியரான இளம் யுவதி இளைஞரால் வெட்டி படுகொலை. கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சிறப்பு அறிவிப்பு. யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு. வெசாக் கொண்டாட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்த இளைஞர்கள் கைது. யாழில் போலீசார் அதிரடி, 8 இளைஞர்களின் மோசமான செயல் அம்பலம். தொடர்வன விரிவான செய்திகள். பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் போக்குவரத்து பேருந்துடன் தொடர்புடைய சங்கங்கள் அனைத்தும் இன்று அவசர கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளன. கடந்த நாட்களில் ஆரம்பத்தில் 12 ரூபாய் மற்றும் பின்னர் 24 ரூபாவினால் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டது. இதன் காரணமாக பேருந்துகளின் ஆரம்ப கட்டணம் தொடக்கம் அனைத்து கட்டணங்களையும் அதிகரிக்க அனுமதி கோரி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரியிருந்தது. எனினும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதனை நிராகரித்திருந்தது. இந்த நிலையில் பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பேருந்து போக்குவரத்துடன் தொடர்புடைய அனைத்து சங்கங்களும் இன்று திடீர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளன. பேருந்து கட்டண அதிகரிப்பிற்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே பெரும்பாலான சங்கங்களின் நிலைப்பாடாக உள்ளது. உலக சந்தை நிலவரங்களுக்கு அமைவாக உள்நாட்டில் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது என்று வலசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டிலும் எரிபொருள் விலையை அதிகரிக்காத பட்சத்தில் நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்பு முழுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. எனினும் பொதுமக்கள் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை. வருங்காலத்தின் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடையும் பட்சத்தில் அதன் முழுமையான பயனை தங்குதடையின்றி நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்றார். இந்த நிலையில் டீசல் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு சாதகமான முறையில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாமை குறித்து ஆராய்ந்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக அனைத்து பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளும் இன்று காலை அவசரமாக கூடியுள்ளனர். இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடரும் மோதல்கள் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நாட்டில் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அனைத்து பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளும் இன்று அவசர கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர். டீசல் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு சாதகமான முறையில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படாமை குறித்து ஆராய்ந்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன இது குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், இன்றைய கலந்துரையாடலின் பின்னரே பேருந்து போக்குவரத்து சேவைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதா இல்லையா என்பது குறித்த இறுதி முடிவு அறிவிக்கப்படும். எங்களது சங்க பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய பேருந்து சங்கங்களின் தலைவர்கள் இன்று காலை ஒன்று கூடுகின்றனர். பிரதானமாக இந்த எரிபொருள் விலை உயர்வு பிரச்சனையிலிருந்து எங்களது தொழில்துறையை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்தே இங்கு ஆராய உள்ளோம். ஏனெனில் அரசாங்க தரப்பிலிருந்து இதற்கு முறையான எதுவித பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை. அவர்கள் தங்களது கொள்கையிலேயே பிடிவாதமாக இருக்கின்றார்கள். தற்போதைய பொருளாதார சூழலில் பேருந்துகளை தொடர்ந்து இயக்குவது நட்டத்தை ஏற்படுத்துவதாக பேருந்து உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் களத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் திகதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் திகதி சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்த வகையில் 9ஆம் திகதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது.
அத்தோடு புதைகுழி பகுதிக்குள் செத்தல் தேங்காய் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில எண்புக்கூடுகள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்து அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையால் அவற்றை அடையாளப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 13ஆம் நாட்களில் 22 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதைகுழிக்குள் இருந்து மூக்குத்தி, நாணய குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டுகள் உள்ளடங்கலாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காசு வடிவிலான தாயத்து மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழிக்குள் இருந்து இதுவரையிலான காலப்பகுதியில் 262 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளம் யுவதி ஒருவர் அவரது அயல் வீட்டு இளைஞரினால் கோரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை பொலன்னறுவை மாவட்டம் மெதிரிகிரியவை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. தனியார் வங்கியொன்றில் ஊழியராக கடமையாற்றி வந்த மெதிரிகிரிய பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய இளம் பெண்ணே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் ஆவார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, படுகொலை செய்யப்பட்ட யுவதியை அவரது அயல் வீட்டில் வசிக்கும் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் நீண்ட காலமாக காதலித்து வந்துள்ளார். எனினும் மேற்படி இளைஞரின் காதலை அந்த யுவதி தொடர்ச்சியாக மறுத்து வந்துள்ளதனால் இதனால் கடும் மனவிரக்தி அடைந்த அந்த இளைஞர் நேற்று மாலை யுவதி மீது கூறிய ஆயுதத்தால் பட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு படுகொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவத்தின் பின்பு சந்தேக நபரான 28 வயதுடைய இளைஞர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளார். அவரை கைது செய்ய காவல்துறையினர் தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மும்முனை ஒழிப்பு திட்டம் இன்று முதல் இலங்கையில் உள்ள அனைத்து மகப்பேறு மருத்துவமனைகளிலும் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் இலங்கையில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஹெபடைட்டிஸ் பி வைரஸ் பரிசோதனைகள் செய்யப்படும். இந்த இரத்த பரிசோதனை நாட்டில் உள்ள அனைத்து மகப்பேறு மருத்துவமனைகளிலும் நடத்தப்படும் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸ் மற்றும் சிபிலிஸ் ஆகியவை தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுவதை தடுப்பதற்காக இலங்கையில் சில காலமாக இந்த இரத்த பரிசோதனை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இரட்டை ஒழிப்பு திட்டத்தின் வெற்றிக்காகவும் HIV மற்றும் சிபிலிஸ் ஆகியவை தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுவதை ஒழித்ததற்காகவும் இலங்கை 2019ஆம் ஆண்டில் உலக சுகாதார அமைப்பின் சான்றிதழை பெற்றது. இந்த நேர்மையான நிலையை தொடர்ந்து பேணி வருவதற்காக இலங்கை உலக சுகாதார அமைப்பிடமிருந்து சான்றிதழ் பாராட்டையும் பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட நாட்டின் பெரும்பாலான கடல் பரப்புகளில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கான வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இன்று முற்பகல் 10:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் நாளை முற்பகல் 10:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெசாக் அலங்காரங்களை பார்வையிட வரும்போது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிக சத்தத்தை எழுப்பும் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை பண்டாரகம போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது குறித்த மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் தமது பொறுப்பிற்குள் எடுத்துள்ளனர். பொறுப்பேற்கப்பட்ட பெரும்பாலான மோட்டார் சைக்கிள்களின் சைலன்சர்கள் மாற்றப்பட்டு அல்லது வெட்டப்பட்டு முறையற்ற விதத்தில் பாகங்கள் இணைக்கப்பட்டு அதிக சத்தத்தை எழுப்பும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பண்டாரகம நகரில் கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட குறித்த இளைஞர்கள் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த மோட்டார் சைக்கிள்களை மோட்டார் வாகன பரிசோதகரிடம் ஒப்படைத்து குற்றப்பத்திரிகை தயார் செய்ததன் பின்னர் உரிமையாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். யாழில் போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் சம்பத் ஹிங்கங்க தெரிவித்துள்ளார். அச்சுவேலி போலீஸ் நிலைய புலனாய்வு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார்.
சந்தேக நபர்கள் ஆவரங்கால் சந்தி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் 8 பேரில் ஒருவர் 3 கிராம் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நபாலி, பூநகரி, மானிப்பாய், ஆவரங்கால் பகுதியைச் சேர்ந்த 24 வயது தொடக்கம் 30 வயதுடைய நபர்கள் என பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.